சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யார்கிட்ட இருக்குல்ல? சட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்று? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருக்கான். இப்ப அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாதர் சங்கங்கள் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் காவல் நிலையங்களும் புகார் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை எதிர்த்து போராடுவதை, பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். நீங்க எவ்வளவுதான் என்னை எதிர்த்து போராடினாலும், எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். 90 இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிட்டு. புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன எதிர்த்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. மலேசியா ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது 12 சீட்டாவது பெற்றீங்க. இப்ப 6க்கு இருக்கிறீங்க. சரி, என்னை எதிர்த்து பேசி இந்த 6ஐயாவது தக்க வச்சு